வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ரொம்ப வீக்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸ தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓப்பனிங்ல இருந்தே நிஃப்டி 50 நெகட்டிவா தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கரண்ட்டா ஒரு 74 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த நிஃப்டி 50 போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 70 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த பார்த்தீங்கன்னா, டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க லார்ஜ் கேப் பங்குன்னு பார்த்தா, அது ஆக்சிஸ் பேங்க்கா தான் வந்து இருக்கு. ஐசிஐசிஐ பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் 2மே 1.25% வரைக்கான ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. ஸோ எச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் கோட்டாக் பேங்க் 2ம் பார்க்கும்போது ஃப்ளாட்டாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பெரிய மாற்றம் இல்லாத ஒரு பர்ஃபார்மன்ஸை இன்றைக்கி டேயில் 2ம் டெலிவர் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இது வங்கி பங்குகளோட பர்ஃபார்மன்ஸாக இருக்குது. ஸோ மற்றபடி ஐடி செக்டார் அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது இன்றைக்கி டேயில் 1.5% போட்டு பொழந்துட்டாங்க. இதில் டிசிஎஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு 0.5% வரைக்கான சரிவை சந்திச்சிருக்கு. விப்ரோ ஒரு 1% வரைக்கான இறக்கத்தை சந்திச்சிருக்கு. இன்ஃபோசிஸ் அதிகப்படியான ஒரு சரிவை பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த இன்ஃபோசிஸோட பைபேக் இன்னைக்கு நான் நினைக்கிறேன் ரெக்கார்ட் டேட்டு. ஸோ இந்த இன்ஃபோசிஸ் பைபேக்லாம் நமக்கு இப்போதைக்கு வந்து தேவையில்லை. ஏன்னா ஸோ டேக்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு தான் நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் எல்லாம் வந்திருந்தது. அதனால் இந்த பைபேக்கில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. அதனால் அந்த பைபேக்கை நம்ம அப்படியே விட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட்டு திரும்ப கன்ஃபார்ம் அந்த ஒரு ரேஞ்சுக்கு போகும். அந்த டைமில் நம்ம வேணும்னா எக்ஸிட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கலாம். இல்லைன்னா லாங் டேர்முக்கு நம்ம தொடர்ந்து வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கு கூட ட்ரை பண்ணிக்கலாம். இது இன்ஃபோசிஸ் பற்றியான என்னுடைய பார்வை. மற்றபடி எக்ஸெல், டெக் மகேந்திரா எல்லாம் இன்னைக்கு டேயில் 1% வரைக்கான சரிவை கொடுத்துருக்கு. ஸோ ஐடி செக்டாரும் இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கீழே பிடிச்சி இழுத்துட்டு தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டிசிஎஸ் பற்றியான அப்டேட். ஸோ டிசிஎஸ் இன்னைக்கு 0.5% வரைக்கும் இறங்கியிருக்குன்னு நம்ம பார்த்தோம். அதெல்லாம் தாண்டி ஸோ தொடர்ந்து வந்து டிசிஎஸ் வின் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டீல்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பீர் கம்பெனியான லயன் பிராண்ட் அப்படிங்கிற ஒரு பீர் கம்பெனி கூட டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பார்ட்னர்ஷிப்பை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே ஏஐ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் பிஸ்னஸ் க்ரோத் எல்லாம் வந்து பண்ண போகிறதா ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் தரப்புல இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட நம்ம பார்த்தோம் டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டீல் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. நார்வேவை சேர்ந்த ஒரு நிறுவனம் கூட அதுக்கு முன்னாடி ஒரு டீல் கூட வின் பண்ணாங்க. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டீல்ஸை டிசிஎஸ் நிறுவனம் வந்து வின் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது டெஃபினட்டாக நம்ம அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ இந்த ஏஐ வந்து கம்பெனியவே முடிச்சிடும். இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக போய் யோசிச்சுட்டு இருந்தோம்னா டெஃபினட்டாக வேலைக்கே வந்து ஆகாது. ஸோ ஏஐ இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒரு அடி எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ கம்பெனி டெஃபினட்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை என்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் ஏஐ பற்றியான பெரிய அளவுக்கான பயம் எனக்கு இந்த ஐடி கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் இல்லை. ஸோ ரொம்ப காலம் வெயிட் பண்ண பங்கு இந்த டிசிஎஸ் ஒரு வழியாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஏற்படுத்தி கொடுத்தது. மேபி திரும்ப வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் நான் ரொம்ப வந்து ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுவேன். வரணும் அப்படின்னு நானும் நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா ஸோ அக்யூமுலேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு சான்ஸை வந்து கொடுக்கணும். ஸோ லாஸ்ட் ஒரு பல்க் பையிங் பண்ணுறதுக்கு சேஃப்கார்டும் வந்து பணத்தை பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இடப்பட்ட டைமில் ஒரு அக்யூமுலேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதுன்னா ஒரு நல்ல பொசிஷனை டிசிஎஸில் நம்மளால் பில்ட் பண்ண முடியும். ஸோ வரணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுதலாக இருக்குது. வருமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். அடுத்தது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் ரெக்டிஃபயர் இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா ஒரு 20-25% வரைக்கான ஒரு சரிவை ரீசெண்டாக வந்து சந்திச்சிருந்தது. நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 10% ஏறிடுச்சு. ஏன்னா அன்னைக்கு சரியும் போது வேர்ல்டு பேங்க் பார்த்தீங்கன்னா இதை டிபார் வந்து பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிபார் பண்ணதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. எல்லா பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு வாரம் தான். ஒரு வாரத்துக்குள்ள ஸோ என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஷேர் மார்க்கெட் அப்படிப்பட்ட மார்க்கெட். இந்த பங்கு நம்ம வந்து ஃபாலோ பண்ணாத ஒரு பங்கு. மேபி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய பங்காக இருந்ததுன்னா ஸோ இதில் ஒரு டிசிஷன் நம்மளால் வந்து எடுத்திருக்க முடியும். பட் நம்ம ஃபாலோ பண்ணாத பங்குகளில் டிசிஷன் எடுத்தோம்னா அதுவும் மிகப்பெரிய தவறாக போகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் தொடர்ந்து வந்து ட்ராக் பண்ணுவோம். நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற பங்கில் ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா கான்ஃபிடென்ட்டாக வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கேப்சர் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். அடுத்தது கேஆர்பிஎல். ஸோ இந்த கேஆர்பிஎல் எல்லாம் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ண ஒரு பங்கு தான். இதை பல டைம் பார்த்தீங்கன்னா நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு டைமும் ஒரு ஸ்விங் சப்போர்ட் வரும்போது இந்த கேஆர்பிஎல்லை ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பேன். ஆனால் அந்த சப்போர்ட் வரும்போது இந்த கேஆர்பிஎல்லை நானும் வந்து மறந்துடுவேன். ஸோ ஃபைனலாக அந்த பங்கு அருமையான ஒரு ஏற்றத்தை கொடுத்தது. ஸோ ஸ்விங் பண்ணுறதுக்குன்னு சொல்லி தான் இந்த ஒரு இதே நம்ம வந்து போட்டு வச்சோம். ஸோ ரொம்ப நாட்கள் ஒரு கன்சாலிடேஷனில் இருந்தது. அங்கேருந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட்டை கொடுத்து திரும்ப கரெக்டான இந்த கேஆர்பிஎல் நேற்று வந்த ரிசல்ட்னால இன்னைக்கு டேயில் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. கரண்ட்டாக
12% வரைக்கான ஒரு ஏற்றத்தை இந்த கேஆர்பிஎல் வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நேற்று முத்தூட் ஃபினான்ஸோட ரிசல்ட் வந்திருந்தது. முத்தூட் ஃபினான்ஸ் பார்க்கும்போது ஒரு 10% வரைக்கான ஒரு ஏற்றத்தை இன்னைக்கு டேல வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ முத்தூட் ஃபினான்ஸை பின்தொடர்ந்து மணப்புரம் ஃபினான்ஸ் பார்க்கும்போது இன்னைக்கு டேல ஒரு 4.5% வரைக்கான ஒரு ஏற்றத்தெல்லாம் வந்து கொடுத்துருந்தது. கரண்ட்டாக பார்க்கும்போது ஒரு 2.5% வரைக்கான ஏற்றத்தை மணப்புரம் ஃபினான்ஸும் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. முத்தூட் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பங்கையும் சேர்த்து லிஃப்ட் பண்ணி மேலே கொண்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாம் வர்த்தனா மதர்சனோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அனலிஸ்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் மோசமாக வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் சாம் வர்த்தனா ஓரளவு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்க்கும்போது எல்லா குவார்ட்டரை காட்டிலும் இந்த குவார்ட்டர் ஒரு பெட்டரான ஒரு குவார்ட்டராக தான் இருக்குது. பட் ஒரு ஃப்ளாட்டான ஒரு குவார்ட்டர் அப்படின்னு நம்ம வந்து இந்த குவார்ட்டரை வந்து சொல்லலாம். ஸோ அதே மாதிரி அவங்களுடைய நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 846 கோடியாக இருக்குது. போன காலாண்டோட அதாவது இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு 100 கோடி குறைஞ்சிருக்கு. ஸோ போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணால் ஒரு 240 கோடி அதிகமாக தான் ஆயிருக்கு. பட் இது ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம சொல்லணும். ஸோ இந்த யூரோப்பில் இவங்களுடைய பெரிய பெரிய கிளைண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா காஸ்ட் கட்டிங்கில் ஈடுபட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது இந்த நிறுவனத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம். அது போக நிறுவனம் பார்த்தீங்கன்னா கடனை வாங்கி பெருசாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி ஸோ இந்த ஆட்டோ செக்டர் இன்னும் கொஞ்சம் வந்து ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுச்சுன்னா மதர்சன்னும் ஒரு பெரிய ப்ரெஷருக்குள்ளே போய் சிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது ஒன்று தான் நான் பார்க்குறேன் ஒரு இஷ்யூவாக வந்து இருக்குது. ஸோ இந்த நிறுவனமெல்லாம் ப்ரீவியஸாக நமக்கு பல முறை வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த ஒரு பங்கு தான் இப்போது ஒரு ஏற்றத்தை வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த டைம்லலாம் நம்ம முந்தி அடிச்சுட்டு போய் வாங்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஸோ ஒன்ஸ் வந்து இதில் நான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணது இந்த ஜப்பான் நிறுவனம் சுமிட்டோமா வந்து விற்றாங்க. அந்த டைம் தான் நான் ஃபஸ்ட்டு இதில் என்ட்ரியே ஆனேன். அதுக்கப்புறம் ஒரு 80 ரூபீஸ். ஸோ இது போனஸ் கொடுக்குறக்கப்புறம் ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம இந்த பிலோ 100 ரூபீஸ் ஸ்டாக் லிஸ்ட்லையும் இந்த பங்கு வந்து இருந்தது. அக்யூமுலேட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸை ஏற்படுத்தி கொடுத்தது. பட் இப்போ இது ஒரு ஏற்றத்தை கொடுத்துட்ருக்கு. 110 ரூபான்னு தெரியும். ஸோ பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு. பட் இந்த டைமில் முதலீடு பண்ணுறது ரொம்ப ரிஸ்க் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஏன்னா குளோபல் ஆட்டோ செக்டர் பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரெஷரில் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டயர் கம்பெனிஸான அப்போலோ டயரோட ரிசல்ட் வந்திருக்கு. அதே மாதிரி எம்ஆர்எஃபோட ரிசல்ட் இன்னைக்கோட டேல வந்திருக்கு. இதில் அப்போலோ டயர்ஸோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 13% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. 258 கோடி இந்த காலாண்டில் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் அப்போலோ டயரோட ரிசல்ட் சரிவடைகிறதுக்கு அப்படின்னு பார்த்தா ஸோ அவங்க ஃபாரின் சப்சிடரியில் ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் பிளான் வந்து போயிட்டுருக்கு. இதுக்காக ஒரு 176 கோடி வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதனால தான் இவங்களுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த காலாண்டில் டிக்ளைன் ஆயிருக்கு. இது அப்போலோ டயர் அப்டேட். ரெண்டாவது எம்ஆர்எஃபோட பர்ஃபார்மன்ஸ் இந்த காலாண்டில் நல்லா இருக்குது. ஒரு 12% பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயரில் இவங்க ப்ராஃபிட் ஏறி இருக்கு. ஒரு 526 கோடி ப்ராஃபிட்டாக வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்ஆர்எஃப் இந்த காலாண்டில் எம்ஆர்எஃப் மட்டும் இல்லை மோஸ்ட்டாக டயர் கம்பெனிஸ் எல்லாமே இந்த காலாண்டில் ஓரளவு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஜிஎல் கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஐஜிஎல் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு கூட பார்ட்னர்ஷிப் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் மூலயமா ஸோ அங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியலுக்கு இந்த ஐஜிஎல் வந்து கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து அந்த சவுதியில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தோட இணைஞ்சு வந்து பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஐஜிஎலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு நியூஸாக இருக்குது. ஸோ கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இந்தியாவுக்கு வெளியே இப்போ ஐஜிஎல் பண்ண போகிறாங்கங்கிற ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் இந்த ஐஜிஎல்ல ஏதாச்சும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு டேயில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து இல்லை. சொல்லப்போனால் ஒரு 1% வரைக்கான ஒரு இறக்கத்தை தான் இந்த ஐஜிஎல் வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் ஸோ ஒரு நல்ல ரேஞ்சில் நமக்கு ஒரு ப்ரெஷர் இருக்கும்போது இந்த பங்கு வந்து கண்ணில் பட்டுது. ஸோ திரும்ப வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரலாம், வந்ததுன்னா நம்ம பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த குஜராத் கேஸு திரும்ப ஜிஎஸ்பிஎல் போன்ற இடத்துலலாம் ஒரு வாய்ப்பு வருமோ அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். மேபி அந்த இடத்துல வந்ததுன்னா அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து தயாராக இருப்பேன். அப்படி நான் பண்ணும்போது டெஃபினட்டாக அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இந்த குஜராத் கேஸ் எல்லாம் அரௌண்ட் ஒரு 400 ரூபா கிட்டேயே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு டிப் நடந்ததுன்னா ஒரு சேஃப்டியான ஒரு என்ட்ரி இந்த குஜராத் கேஸில் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அடுத்தது எல்ஜி எலக்ட்ரானிக்ஸோட ரிசல்ட் வந்து வந்திருக்கு. எல்ஜி எலக்ட்ரானிக்ஸோட இந்த காலாண்டு பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா டிக்ளைன் ஆகிருக்கு. இதனால் மார்க்கெட்டில் இன்றைக்கி டேயில் போட்டு இந்த எல்ஜி எலக்ட்ரானிக்கை அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 3.5% வரைக்கான ஒரு இறக்கம் இந்த எல்ஜியில் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த எல்ஜியில் ஸோ கொஞ்ச நாட்கள் அதாவது ஒரு
3 லாட் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நாட்கள் ஹோல்டு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால தான் நான் வந்து இருந்தேன். ஸோ இருந்துட்டும் இருக்கேன். இத வந்து ஐபிஓ வரும்போதே உங்க கூட நான் டிஸ்கஸும் வந்து பண்ணியிருந்தேன். இந்த காலாண்டு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு மோசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸா வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இவங்களுடைய மார்ஜின் பார்க்கும்போது டிக்ளைன் ஆயிருக்கு. இதே ரெவென்யூ பார்க்கும்போது ஃப்ளாட்டா தான் வந்து இருக்கு. மார்ஜின் ஒரு இம்பாக்ட்ட பார்த்தீங்கன்னா, இந்த எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க இப்போ கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப லேட்டா தான் வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா, ஜிஎஸ்டி காரணத்த காட்டி ஸோ அவங்க ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க வாங்குறதுக்கு. இதுதான் இது மெயின் ரீசன் எங்களுடைய ப்ராஃபிட் டிக்ளைன் ஆறதுக்குன்ட்டு. ஸோ நிறுவனம் பார்த்தீங்கன்னா, ஒரு அறிவிப்ப வந்து குடுத்துருக்காங்க. பட் அடுத்த குவார்ட்டர்ல இதெல்லாம் நார்மல் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ பொறுத்தவரைக்கி. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ பயனுள்ளதா இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. புதுசா வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். பாய் மக்களே!